ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். என்ன டிப்ஸ்னு பார்ப்போம். நம்ம அப்பளம், வத்தல், வடகம் வைக்கிற டப்பாவில் பூச்சி வராமல் இருக்கணும்னா 2 காஞ்ச மிளகாயை காம்பை கிள்ளிட்டு போட்டு வைங்க, பூச்சி வராது. அப்புறம் பேரிச்சம்பழம், காஞ்ச திராட்சை போட்டு வைக்கிற டப்பாவில் நம்ம வந்து 1 2 கிராம்பை போட்டு வச்சிட்டிங்கன்னா அதுவும் கொஞ்சம் கெட்டுப்போக ஒரு மாதிரி கெடாமல் இருக்கும். அந்த இது இருக்காது. அந்த ஒரு மாதிரி கொஞ்சம் நாள் ஆனால் கொஞ்சம் கெட்டு போகிற மாதிரி வாசனை வரும். அந்த வாசனை வராது. அப்புறம் முறுக்கு சுடும்போதுப்பா கொஞ்சமாக நெய் ஊற்றி பிசைஞ்சு சுட்டுட்டிங்கன்னா முறுக்கு மொறு மொறுன்னு சாப்பிடும்போது அந்த நெய் ருசி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இவ்வளோ தான் இன்றைக்கி அக்காவுடைய டிப்ஸு. ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி அக்கா வீட்டில் சிம்பிளான சமையல். மோர் குழம்பு, எக்கு பாயில்டு ஃப்ரை, வெறும் மசாலா போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது பாவக்காய் வறுவல், பாவக்காய் ஃப்ரை, கிரேப்ஸு, நெல்லிக்காய், கறிவேப்பிலை ஜூஸ். இதுதான் இன்றைக்கி அக்கா வீட்டில் சமையல். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ.